ஈரோட்டும் ஏழைகளெல்லாம் ஏங்கி தவிக்கையிலே, தேரோட்டம் உனக்கு ஏன் தியாகராசா என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியது. இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்கின்ற மும்மொழி திட்டத்தை ஏற்க வேண்டும் என்று நிர்பந்திக்கும் சூழலில், நாங்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வழியில் தமிழ் தகப்பன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியில் இருமொழி கொள்கையை மட்டுமே ஏற்று நடப்போம் என்கின்ற அடிப்படையில் கழகத் தலைவர் தாயுமானவர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க பள்ளி கல்வித்துறையை வழிநடத்தி செல்லக்கூடிய மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை வேதனைக்குள்ளாக்கும் செயல் என்னவென்றால், படித்து தன்னுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கிக் கொள்ள வேண்டிய இளைய சமுதாயத்தை பாழாக்கும் விதமாக ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய மாநில அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டிய நிதித்தொகை 2400 கோடி ரூபாய் பகிர்வினை விடுவிக்காமல் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த நம்முடைய ஒன்றிய பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் ஓம் சிவோஹோம் என்கின்ற பாடல் இசையினை ரசித்து கைகளை தட்டியவாறு இருப்பதுதான் கடவுளின் குழந்தையின் நாகரிகமா என்பதனை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாவரும் கல்வி கற்கக்கூடாது, தமிழ் அறிவினை பெற்றிடக்கூடாது என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மதவாத பாசிச பாஜக மோடி தலைமையிலான ஆட்சி மீண்டும் இந்தியாவில் இந்தியை ஆட்சி மொழியாக்கும் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா? நீங்கள் அனைவரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு வந்த பின்பு இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று பாவேந்தர் பாடினாரே, அந்த பாடல் வரிகள் நீர்த்து போகவில்லை.